தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முக்கிய செய்தி: தமிழக அமைச்சரவையில் பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய்க்கு பொது நிர்வாகம், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் மற்றும் இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் போன்ற துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. என் ஆனந்துக்கு உள்ளாட்சித்துறை, நீர்வளத்துறை, ஆதுவார்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும், அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறையும் சட்டத்துறையும், ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டி.கே. பிரபுவுக்கு கனிம வளங்கள், கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி: தமிழக அமைச்சரவையில் பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய்க்கு பொது நிர்வாகம், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் மற்றும் இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் போன்ற துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. என் ஆனந்துக்கு உள்ளாட்சித்துறை, நீர்வளத்துறை, ஆதுவார்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும், அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறையும் சட்டத்துறையும், ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டி.கே. பிரபுவுக்கு கனிம வளங்கள், கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி: தமிழக அமைச்சரவையில் பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய்க்கு பொது நிர்வாகம், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் மற்றும் இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் போன்ற துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. என் ஆனந்துக்கு உள்ளாட்சித்துறை, நீர்வளத்துறை, ஆதுவார்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும், அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறையும் சட்டத்துறையும், ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டி.கே. பிரபுவுக்கு கனிம வளங்கள், கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.